கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் எது ஒன்றுமே இல்லை. அதை இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப், அதாவது எப்படி சொல்கிறது, நோட்டீஸ் மூலியமாவோ நியூஸ் பேப்பர் மூலியமாவோ இல்லைனா பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் மூலியமாவோ இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ நவடேஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா டிஜிட்டலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கு நிறைய ஒர்க்குமே இருக்கு. ஐடிலேயே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டீமுமே வந்து கிரியேட் பண்ணி அதுக்காகவே இப்போ நிறைய ஒர்க்குமும் போயிட்டு இருக்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு. அது என்னென்னு கேட்டீங்கன்னா எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றோம்னா, நீங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண சொல்ல அந்த வெப்சைட் வந்து டாப்ல காட்டுது அப்படின்னா அதை வந்து சர்ச் பண்ண சொல்ல உங்களோட வெப்சைட் டாப்ல காட்டுது அப்படின்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ண சொல்லியோ இல்லைன்னா சம் டேக்ஸ் மூலியமாவோ கீவேர்ட்ஸ் மூலியமாவோ இது வந்து முன்னாடி கொண்டு வந்து வைக்கலாம். அதே மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பண்றது, அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான ஆப்ஸ்ல பண்ற நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்பீங்களா. இந்த மாதிரியான ஆட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங். நீங்க எங்க போனீங்க மாதிரி உங்களோட மெயில் கேட்பாங்க. நீங்க ஏதோ ஒரு வெப்சைட் லாகின் பண்ணணும்னா மெயில் கேட்கும். பிகாஸ் நீங்க அதில் லாகின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நீங்க அதை யூஸே பண்ணலனாலுமே உங்களுக்கு வந்து மெயில வந்து அவங்களோட ஆட் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங், இந்த பிளாக்ஸ், போட்காஸ்ட் மூலியமா அவங்க பண்றதை வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைசஸ் மார்க்கெட்டிங். மொபைல் டிவைசஸ் யூஸ் பண்ணி அதை எப்படி மார்க்கெட் பண்றாங்கன்னா எஸ்எம்எஸ் மூலியமாவோ இல்லைன்னா எம்எம்எஸ் மூலியமாவோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா பண்றது வந்து மொபைல் டிவைசஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.